வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஆகஸ்ட் 2 ஆடி கிருத்திகை. ஆடி வந்துடுறதுனாலே வரிசையாக நிறைய எல்லா நாட்களுமே விசேஷ நாட்கள் வரும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதனால தான் ஆடி 1ஆம் நாளை நம்ம பாயசம் இது பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி ஆடியை வரவேற்கிறோம் அப்படின்றதெல்லாமும் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஆடி கிருத்திகைக்கு அவருக்கு ஏதான ஒரு நைவேத்தியம் இது பண்ணலாம் அப்படின்றது நான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலி எல்லாராலையும் முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு பால் பழத்தையாவது வச்சு முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஆடி கிருத்திகை அன்றைக்கி நிறைய பேர் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பா. அந்த கிருத்திகை விரதம், சஷ்டி விரதம்லாம் குழந்தை இல்லாதவாள்லாம் இருந்தால் முருகப்பெருமானோட அனுகிரகத்தில் நல்லபடியாக எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும்ன்றது எல்லாரோட ஒரு நம்பிக்கை. நம்மளும் அந்த பிரார்த்தனையை பண்ணிப்போம். நம்ம இந்த பஞ்சாமிரதத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பஞ்சாமிரதம் அப்படின்னு சொன்னால் 5 விதமான பழங்கள்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அதில் 5 விதமான திரவியங்கள் நம்ம ஆட் பண்ணுறது தான் அங்கே பஞ்சாமிரதம். பழங்கள் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது கிடைக்கிறதோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஒன்றா நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா, இந்த நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா வெல்லத்தை பொடி பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு. இதில் தேன், இது ஒரு 2 டீஸ்பூன் தேன் விட்டுருக்கேன். நெய், ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஸோ இப்போது இதுவே 3 இது ஆயிருக்கு திரவியங்கள். ஸோ இப்போ இதில் வாழைப்பழம், நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது ரஸ்தாளி பழம் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பூவம்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்பிள், மாதுளம்பழம், திராட்சைப்பழம், பேரிச்சம்பழம். ஸோ 4 சேர்த்துருக்கோம். நம்ம கல்கண்டு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு. ஸோ 5 ஐட்டம் நம்ம சேர்த்துருக்கோம். 5 விதமான இதை சேர்த்து பண்ணுறது தான் பஞ்சாமிரதம். நீங்கள் கலக்கரிச்சு இந்த வாழைப்பழத்தெல்லாம் கொஞ்சம் நன்னா இப்படி நெசுக்கி விட்டு நீங்கள் கலந்தெல்லாம் நன்னா மிக்ஸ் ஆகிக்கும். அதில் நாட்டு சர்க்கரை கிடைக்காதவா வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி நீங்கள் இதில் கலந்துக்கலாம். வெல்லத்தில் எங்கள்கிட்ட குப்பை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கெட்டியாக நல்லா அதை கொதிக்க விட்டு வடிகட்டி இந்த மாதிரி ஆறுனப்புறம் இதில் விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம சாப்பிடாததா, நம்ம யூஸ் பண்ணாததா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதாவது நிவேதனம் அப்படிங்கிறதே நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது கடவுளுடைய திருஷ்டி, அதாவது அவருடைய கண் பார்வை பட்ட இதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறது தான் நிவேதனம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்சாமிர்தத்தை முருகப்பெருமானுக்கு நம்ம நிவேதனம் பண்ணிவிட்டு இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் கூட இதை நீங்கள் முருகனோட பிரசாதமாக எடுத்துக்கலாம். கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், தமிழ் தெய்வம் அப்படின்னே சொல்லுவா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் முருகா, சரவணபவா, கார்த்திகேயா அப்படிலாம் நான் கந்தா, கடம்பாலாம் நம்ம தான் சொல்லுவோம். அவள் நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பகவான் அப்படின்னு தான் சொல்லுவாள். அவளுக்கு நம்மளோட முருகரோட இதுவே அவளுக்கு கார்த்திக் பகவான் சொல்கிறதோடு அவளுக்கு இதுவாகிடும். நம்மள்கிட்ட தான் இங்கே முருகர் ரொம்ப பழனியில், திருத்தணியில் அறுபடை விடும் இங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு தமிழ் கடவுளாக அவர் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். ஸோ இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம அவருடைய அனுகிரகத்துக்கு எல்லோரும் பார்த்தமாகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கந்தசஷ்டி கவச்சத்துலேயும் கூட ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீர் அணிய அப்படின்ற அந்த இது என்னென்னா, ஒரே நாளில் 36 தடவை கந்தசஷ்டி கவச்சம் படிக்கிறவாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான
அனுகிரகம் கிடைக்கும் முருகப்பெருமானோடது அப்படின்றது எல்லாராலையும் சொல்லப்பட்டிருக்கு. நானும் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் அதை இது பண்ணியிருக்கேன். ஒரே நாளில் 36 தடவை சொல்ல முடியலன்னா 6 நாளைக்கு 6 தடவை சொல்லியாவது நீங்கள் 36 தடவை இந்த ஆடி கிருத்திகை அன்றைக்கி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. ஆடி கிருத்திகை, வைகாசி, விசாகம் இது எல்லாமே முருகனுக்கு உகந்த ஒரு விசேஷமான இது. அதே மாதிரி நம்ம பார்க்க போனால் தீபாவளிலேருந்து 6வது நாள் ஸ்கந்த சஷ்டி, மகா சஷ்டி, அதுவும் சூரசம்ஹாரத்தோட இதெல்லாமே முருகனை சேர்ந்த ஒரு விசேஷமான நாட்கள். இது எல்லாருக்குமே நம்ம தமிழில் இருக்கிற எல்லாரும் தமிழ் கடவுளான முருகரை நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.